ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் தேர்ட் இயர், யூஜியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர் தேர்ட் இயர், பிஜியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர். பிஜிங்கிறது பிஜி, எம்பிஏ, எம்சிஏ எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த இயர், அதாவது செகண்ட் இயருக்கு உண்டான செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயருக்கு உண்டான டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். 13/8/2026 நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யாரும் ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா நாளைக்குள்ளே பே பண்ணிடுங்க. அதர்வைஸ் நீங்கள் பே பண்ண லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபைன் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பே பண்ணல அப்படின்னா பே பண்ணிவிடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய டவுட்டு கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் பே பண்ணிட்டோம், அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் பேமெண்ட் ஃபெயில்டுன்னு இருக்குது, பேமெண்ட் ஆகலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் ஸ்டேட்டஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபெயில்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் எதுலேருந்து பணம் கட்டினீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ அதாவது பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே இதில் கட்டியிருந்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை அப்படியே நீங்கள் எடுத்து cde@bdu.ac.in இந்த வெப்சைட்டுக்கு மெயில் ஐடிக்கு அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், என்ன கோர்ஸு, எந்த இயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலுக்கு உண்டான அமௌண்ட் அவங்க கிரெடிட் ஆகிடுச்சான்னு பார்த்துருவாங்க. கிரெடிட் ஆகிடுச்சுன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு என்ன வச்சுருவாங்க அப்படின்னா பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. ஸோ யாருக்காவது அமௌண்ட் டெபிட் ஆகிருந்தால் மட்டும் இது மாதிரி செய்யுங்க. சப்போஸ் டெபிட் ஆகலை ஆனால் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க. ஏன்னா நிறைய டைம் சர்வர் ஒரு சில டைம் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டவுனாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறங்க, திரும்ப ட்ரை பண்ணுங்கள், அது ஆகிடும். இன்றைக்கெலாம் நிறைய பேர் பண்ணாங்க, நிறைய பேர்த்துக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டானது. அதுக்கப்புறம் பே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ரொசீஜரை உங்களுக்கு சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்டான டைரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா பிடியூ வெப்சைட்லேயே ஹோம் பேஜ்லேயே இருக்குது. அப்படி இல்லைனா நம்மளோட வீடியோக்கு கீழேயே டெஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு டைரக்ட் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோன்னே நேராக இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதாவது செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர், அப்படி இல்லைனா செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது எம்பிஏ, எம்சிஏவை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேஜ் வந்துடும். இதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வர கேப்ச்சா, என்ன கேப்ச்சா வருதோ அந்த கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் அப்படிங்கிறது இருக்கும். இந்த லாகின் கொடுத்துருங்க. இந்த லாகின் கொடுத்தோடனே அடுத்து என்ன வரும் அப்படின்னா உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாமே ஃபெட்ஜ் ஆகி வரும். அதாவது உங்களோட பேர், ரெஜிஸ்டர் நம்பர், என்ன டிகிரி படிக்கிறீங்க, எந்த இயர் படிக்கிறீங்க அப்படிங்கிற கொண்டு ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்ட போகிறீங்க, உங்களோட ஃபீஸ் எவ்வளோன்னா அதுவே ஃபெட்ஜ் ஆகி வந்துடும். நீங்கள் எதுவும் மாற்ற முடியாது, எக்ஸ்ட்ராவோ குறைச்சோ கட்ட முடியாது. அதுவே எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்குன்னு டிஃபால்ட்டாக அதை காமிச்சிடும். அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கட்டினா தான் உங்களுக்கு ஃபைன் உண்டு. ஸோ நாளைக்கு வரைக்கும் ஃபைன் இல்லாமல் கட்டலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன கோர்ஸ்னால் பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு 2700 வருது. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதிலே குறிப்பு நோட்டில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, நோட்டுன்னு போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் பணம் கட்டுறப்போ ஃபெயில்டுன்னு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை cde@bdu.ac.in இந்த மின்னஞ்சல், அதாவது இமெயிலுக்கு நீங்கள் அனுப்புங்க. உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் என்ன மேஜர் எந்த இயர்னு போட்டுட்டு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை வச்சுட்டு உங்கள் அமௌண்ட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பருக்கு அமௌண்ட் பெய்டுன்னு அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ பெய்டுன்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை தான் நீங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு 2 கேட்வே காமிக்கும். இந்த 2 கேட்வேல எது வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சிட்டி யூனியன் பேங்க்கும் சூஸ் பண்ணலாம், இல்லை கோடக் மஹேந்திரா 2ல் எது வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு கேட்வே தான். சார் இதெல்லாம் அக்கௌண்ட் இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது அக்கௌண்ட்டுக்கு இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கேட்வே இந்த 2 பேங்க்குமே. ஸோ கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக்யூர் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி செலக்ட் பண்ணிடணும். இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இப்படி செலக்ட் ஆகிரும். நான் சிட்டி யூனியன் பேங்க் சூஸ் பண்ணியிருக்கேன். சிட்டி யூனியன் பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு செக்யூர் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா கீழேயே டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ இப்படிங்கிற ஆப்ஷன் வரும். மோஸ்ட்லி நீங்கள் யூபிஐ வச்சே கட்டிங்க. யூபிஐ அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பிம், பேடிஎம் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம கட்டுறதா யூபிஐ. ஸோ யூபிஐ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா யூபிஐ இப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி வந்துடும். கீழேயே பே பை எனி யூபிஐ ஆப் அப்படின்னு வரும். பே பை எனி யூபிஐ ஆப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைலில் என்னென்ன
யூபிஐ ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இதில் நான் பேடிஎம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அமேசான் பே, ஜிபே, சிட்டி யூனியன் பேங்க், இன்ஸ்மார்ட், இது மாதிரி பார்த்தீங்கன்னா பிம், இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இத்தனையும் காமிக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஃபோனில் வந்து இதில் எந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்களோ அந்த ஆப் மட்டும் தான் காமிக்கும். என்னென்ன யூஸ் பண்ண சாரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜிபே பேடிஎம் போட்டிருக்கீங்கன்னா ஜிபே பேடிஎம் போட்டிருக்கோம், அது மட்டும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதில் எதில் பணம் இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ ஜிபே அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த பேமெண்ட் பேஜுக்கு போய்ட்டு அதில் பின் நம்பர் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பின் நம்பர் டேரெக்டாக கேட்குற இடத்துக்கு வந்துடும். ஸோ அதில் பின் நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் டெபிட் ஆகிரும், அமௌண்ட் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சுன்னா ஓகே. நீங்கள் பணம் கட்டி பிடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத திரும்பவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே அந்த லிங்க்கை திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு அதில் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா முன்னே பேமெண்ட் காமிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக காமிச்சிட்டு கீழேயே என்ன வரும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் கட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பேமெண்ட் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்து பேமெண்ட் கட்ட சொல்லியிருக்கோம், இப்போ வந்து நீங்கள் கட்டி முடிச்சாச்சு. யூ ஹவ் ஆல்ரெடி பெய்ட் எ டேர்ம் ஆர் டியூஷன் ஃபீஸ் சக்ஸஸ்ஃபுல்லி, யுவர் ரெசிப்ட் இஸ் ஷோன் பிலோ அப்படின்னு வந்துடும். பிடியூ சிடிஇ அந்த இது போட்டதுக்காக செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் யூஜி பிஜி போட்டுட்டு ஃபீஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் இது மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் உங்கள் பேமெண்ட் அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ஃபெயில்டுன்னு வந்தவங்களுக்கு தான் அந்த ப்ரொசீஜர் சொன்னது ரெசிப்டை வந்து cd@bidu.ac.inக்கு அனுப்ப சொல்லியிருக்கோம், அந்த மின்னஞ்சலுக்கு இமெயிலுக்கு. இது மாதிரி வந்துருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த ரெசிப்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு மெயில்லையோ ஒரு ஜெராக்ஸ் ஒரு ஃபோட்டோவோ பிரிண்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுங்க, எப்போதுமே மெயிலில் வச்சுக்கங்க. ஏன்னா பின்னால் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து அவங்களுக்கு நீங்கள் ப்ரூஃபாக கொடுக்கலாம். இதுதான் உங்களுக்கு உண்டான பேமெண்ட் கட்டுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், நாளைக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிடுங்க, டியூஷன் ஃபீஸ். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.